கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடலில் நாட்டு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு மீனவர் மாயமாகியுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். தற்போது இந்த மீனவரை தேடும் பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? விவரங்கள். வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில நாட்டுப்படகு மீனவர்கள் கேரளாவுக்கு தங்களது படகுகளை கொண்டு சென்று அங்கு மீன்பிடி தொழில் செய்வது வழக்கம். அதன்படி இந்த முட்டம் பகுதியை சேர்ந்த சேவியர் ஆண்டனி சுபன் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகுகள் ரகு என்ற மீனவர்கள் சேர்ந்து கேரளாவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். தற்போது அந்த கேரளாவை மீன்பிடி தொழிலை நிறுத்திக் கொண்டு கடல் மார்க்கமாக நேற்றைய தினம் முட்டம் பகுதிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது தமிழக கேரள எல்லை பகுதியான நீரோடி காலனி பகுதிக்கு வரும்போது கடல் அலையின் சீற்றம் காரணமாக இவர்களது படகு அலையில் சிக்கி அதாவது அலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் போது படகில் இருந்த இருவரும் கடலில் தூக்கி வீசப்பட்டதோடு படகானது முழுவதுமாக சேதமடைந்தது. இதற்கிடையே இந்த விபத்தில் சிக்கிய ரகு என்ற மீனவர் மட்டும் நீந்தி கரை ஒதுங்கி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் படகின் உரிமையாளரான சேவியர் ஆண்டனி சுபனை தற்போது வரை மீட்க முடியவில்லை. இதை குறித்த தகவல் முட்டம் மீனவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த மீனவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து படகு மூலம், அதாவது கடல் அலை சீற்றம் அதிகமாக காணப்படும் சூழ்நிலையிலும் மாயமான மீனவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் கேரளா வில்லியம் கடலோர காவல் படையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களும் தங்களது படகுகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு அந்த மீனவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக தற்போது இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையானது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக விடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீனவர் கடலில் தவறு அந்த விபத்தில் சிக்கி மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.